ஹாய் ஹலோ வணக்கம் சக்ஸஸ் ஆரி பொட்டிக் அண்ட் கிளாஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் கைஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம்னா நம்மள கிளாஸ் ஃபினிஷ் பண்ண ஒரு ஸ்டூடெண்டோட இன்டர்வியூ தான் பார்க்க போறோம். ஸோ கிளாஸ் ஃபினிஷ் பண்ணது பார்த்துக்கிட்டிங்கன்னா இவங்க தான். இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா வாங்க இந்த ப்ளவுஸை பார்க்கலாம். எவ்வளோ கிராண்டாக இருக்குது. ஆல்ரெடி நான் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் எங்கள் ஸ்டூடெண்ட் பண்ண ஒர்க்குன்னு சொல்லிக்கிட்டு அவங்களே ஸ்டிச் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும். ஸோ பாருங்க எவ்வளோ அழகானு இந்த வீடியோ நான் என் ஸ்டூடெண்டோட கிராண்ட் ப்ளவுஸ்ன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த ப்ளவுஸை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க இங்கே ஜாயின் பண்ண வரும்போது எப்படி வந்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் டே போட்ட ஸ்டிச். அவங்களுக்கு வந்து ஆரின்னா என்னன்னு கூட தெரியாது. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் டே அவங்க பண்ண ஸ்டிச் இதுதான். இதை பண்ணிக்கிட்டு ஜரி இங்க பாருங்க இந்த இந்த இடத்துல இருந்து தான் ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு அந்த கிராண்ட் ப்ளவுஸை நம்ம பார்த்தோன்னா அது அவ்வளோ கிராண்டா இருக்கணும்னா இந்த இடத்துல இருந்து தான் அவங்க ஆரம்பிச்சாங்க. அவங்க ஆரம்பிச்சு ஒன்னொன்னா சொல்லி கொடுத்து இதெல்லாம் ப்ராக்டிஸ் கிளாத். எவ்வளோ ஸ்டிச்சஸ் இருக்குன்னு பாருங்க. டோட்டலி ப்ராக்டிஸ் கிளாத். எல்லா ஸ்டிச்சுமே இது ப்ராக்டிஸ் தான். இது வந்து ஃப்ரேம் கிடையாது. இவ்வளோ ஸ்டிச்சஸ் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் சொல்லி கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க ஒன்னொன்னா வந்த இதையெல்லாம் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம் பாருங்க. பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க ஒர்க் பண்ண ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ ப்ராக்டிஸ் எல்லாம் முடிச்சுக்கிட்டு எல்லாம் போட்டுக்கிட்டு அவங்க பாருங்க எவ்வளோ கிளியரா வந்து பைப்பிங் லோடு, ஸ்டிச்சிங், பிளாட் சில்லிங், எம்போஸ் ஃபிஸ்டிங் எல்லாம் எம்போ ஸ்டிச்சிங் எல்லாம் போட்டு கட் ஒர்க் எல்லாம் சொல்லி கொடுத்தது அவங்களோட செகண்ட் ஃப்ரேம் பாருங்க. எல்லாமே வந்து த்ரெட் ஒர்க்கு, ஜரி ஒர்க்கு, ஈவனா ஒன் பை ஒன். இது எல்லாமே வந்து ஒரு ஃப்ரேமை வந்து யூடியூப்ல இருக்கும், நீங்க பாத்துக்கலாம். நம்ம ரொம்ப டீட்டெயில்ஸா சொல்ல. இது வந்து தேர்ட் ஃப்ரேம். பீட்ஸ் ஒர்க் எல்லாம், ஸ்டோன் செயின், ஐனிங் ஸ்டோனு, ஜம்கி, ஜர்கான் ஸ்டோன் பேஸு, கட்லோடு எல்லாமே சொல்லி கொடுத்த தேர்ட் ஃப்ரேம். ஃபோர்த் பாத்துக்கிட்டீங்கன்னா இது பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபோர்த் ஃப்ரேம் பாத்துக்கிட்டீங்களா. இது எல்லாமே ஒன் பை ஒன்னா அந்த 6 ஃப்ரேமுமே வந்து 6 வீடியோ இருக்கும், நீங்க பாத்துக்கிட்டா போதும். அப்படியே பாத்துக்கிட்டீங்கன்னா ஃபிஃப்த் ஃப்ரேம் பாத்துக்கிட்டீங்களா. 6th அண்ட் 7th ஃப்ரேம் பாருங்க. எல்லாமே 3Dல இருந்து 5Dல இருந்து எல்லா ஸ்டிச்சஸுமே கிட்டத்தட்ட 300 ஸ்டிச்சஸ்க்கு மேல வந்து அவங்களுக்கு எல்லாமே முடிச்சு நம்ம ஃபினிஷ் பண்ணி ஃபைனலா அவங்க வந்து பிளவுஸ் ஒர்க் பண்ணாங்க. அந்த பிளவுஸ் ஒர்க்கை பார்க்கலாம். இதுதான் அவங்க ஃபர்ஸ்ட் போட்ட பிளவுஸ். கிராண்டா போட்டிருந்தாங்க. இதோட வீடியோ இப்போ நான் ரீசெண்டா தான் போட்டிருப்பேன் பாருங்க. எவ்வளவு கிராண்டா ஒர்க் பண்ணிக்க ஒரு ஸ்டூடெண்ட் ஒர்க். ஸோ நான் ஃபர்ஸ்ட் காமிச்சிருந்ததை நீங்க பார்த்தா தெரியும். ஆரியில நீடிலே பிடிக்க தெரியாம வந்தவங்க அவங்க ஒர்க் பண்ணியிருக்கிற பிளவுஸை பாருங்க. ஸ்டிச்சும் அவங்களே பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்காலப் டிசைன் போட்டு அந்த ஃபினிஷிங்கா இருக்கட்டும், ஷார்ப்பா இருக்கட்டும், எட்ஜா இருக்கட்டும், எவ்வளோ அழகா இருக்குன்னு பாருங்க. செகண்டா ஒரு சிம்பிள் பிளவுஸ் போட சொல்லியிருந்தோம். ஸோ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பாருங்க இதுதான் அந்த சிம்பிள் பிளவுஸு. சிம்பிளா போட்டிருந்தாங்க. ரைஸ் பீடு, டிராப் பீடு, சுகர் பீடு யூஸ் பண்ணி சிம்பிளா போட்டிருந்தாங்க. ஸ்லீவுக்கு இதுதான் டிசைன். ஸோ வாங்க அந்த ஸ்டூடெண்ட்டை பேசலாம். இவங்க தான் அந்த ஸ்டூடெண்ட். வணக்கம். நீங்க எங்க இருந்து வரீங்க? கூத்தூர்ல இருந்து. கூத்தூர்ல இங்க ஷாப் இங்க ஆரி ஒர்க் நாங்க சொல்லி கொடுக்க ஆரியோ சொல்லி கொடுக்குறேன்னு உங்களுக்கு யாரு சொன்னா? கடைக்கு மெட்டீரியல் வரப்ப தெரிஞ்சது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுக்கு வரும்போது உங்களுக்கு ஆரி ஒர்க்கை பத்தி ஏதாவது தெரியுமா? எதுவுமே தெரியாது. ஸோ இங்க ஃபர்ஸ்ட் டே வரும்போது உங்களுக்கு வந்து இங்க கிளாஸ் எப்படி சொல்லி தந்தாங்க? ஃபர்ஸ்ட் டேல இருந்து உங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்க? நீட்லயே பிடிக்க தெரியாதமா வந்தீங்க. ஸோ எப்படி நீங்க வந்த டைம்ல இருந்து இவ்வளவு தூரம் இன்னும் அச்சீவ் பண்ணி இந்த கிராண்ட் பிளவுஸ் இன்னைக்கு நீங்க தான் ஒர்க் பண்ணிருக்கீங்க, அப்படித்தானா? இதுல ஏதாவது ஒர்க் வேற யாராவது பண்ணாங்களா? யாராவது உங்களுக்கு வந்து இது கைடு மட்டும் பண்ணிருப்பாங்க மேடம்? இந்த இதுல மேடமோட ஒரு நீட்ல ஸ்டிச்சா தான் அவங்க போட்டு தந்திருக்காங்களா? இதுல வந்து பிரிஞ்சு நாட்டு, லாங் நாட் ஆகட்டும், ஜம்கி ஒர்க் ஆகட்டும், கிராண்ட் ஒர்க் ஆகட்டும், எல்லாமே நீங்க தானே ஒர்க் பண்ணீங்க. அப்போ வந்து நீங்க வந்ததுல இருந்து உங்களுக்கு எப்படி சொல்லி தந்தாங்க? கிளாஸ் இங்க உள்ள கிளாஸோட டீட்டெயில் மோர் தென் நிறைய ஸ்டூடெண்ட் வந்து கேட்கறது, நிறைய கஸ்டமர் கேட்கறதும் நீங்க கிளாஸ் எப்படி சொல்லி கொடுக்குறீங்க. அப்ப நீங்க உங்களை மாதிரிப்பட்ட கஸ்டமர் வந்து ஸ்டூடெண்ட் முடிச்சவங்க சொல்லும் போது அது அவங்களுக்கு பாக்குறவங்களுக்கு இப்படிதான் இங்க கிளாஸ் எடுப்பாங்கன்னு தெரியும். ஸோ எப்படி எடுத்தாங்க? எனக்கு பேசிக்கே தெரியாது சார், ஃபுல்லா எதுவுமே தெரியாது. மேடம் கிட்ட வந்து மேடம் வந்து நீடில் பிடிச்சி ஒன் பை ஒன்னா அழகா நீட்டா சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு ஸ்டிச்சும் சொல்லி கொடுத்தாங்க. எத்தனை டைம் கேட்டாலும் அத்தனை டைம் தெளிவா நீட்டா சொல்லி கொடுப்பாங்க. கோவப்பட மாட்டாங்க. அதெல்லாம் எதுவுமே இல்ல. 10 டைம் கேட்டாலும் ஒரு ஸ்டிச் 10 டைம் அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஒரு கிராண்ட் பிளவுஸ்ல இருந்து சிம்பிள் பிளவுஸ்ல இருந்து எல்லா பேட்டர்னும் உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. 3D 5D வரை உங்களுக்கு சொல்லி தந்தாச்சு. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கஸ்டமர் வந்து எந்த டிசைன் கொடுத்தாலும் அந்த டிசைன் உங்களுக்கு போட தெரியுமா? கண்டிப்பா தெரியும். எந்த டிசைனா இருந்தாலும் கொடுத்தாலும் போட்டுருவீங்க. அதுல வந்து சந்தேகமே உங்களுக்கு வராது. அவ்வளவு தூரம் பெர்ஃபெக்ட்டா பினிஷ் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு வந்து ஆரம்பத்துல சொன்ன மாதிரியே 300 பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லி தருவேன்னு சொல்லியிருந்தோம். 300 பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லி தந்தோமா? கூடவே சொல்லி தந்துருக்கீங்க. அதுல வந்து இந்த ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100ல இருந்து 120 ஸ்டிச் இந்த இது சொல்லி 150 ஸ்டிச் கிட்ட பண்ணிருக்கீங்க. இந்த 300 ஸ்டிச்சில இந்த கவுண்டிங் சேர்ந்துதா?
இல்ல சேரல. சேரல. இது வந்து பிராக்டிஸ் கிளாஸ். இதை நாங்க சேர்க்கவே இல்லை, சொல்லிதான் கொடுத்திருந்தோம். இதுல சொல்லி கொடுத்த அப்புறம் தானே உங்களுக்கு போட ஃப்ரேம் போட ஆரம்பிச்சோம். இந்த 7 ஃப்ரேம் முடியாம உங்களை ப்ளவுஸ் சொல்ல போட நாங்க சொன்னோமா? எதுவுமே இல்ல. இது எல்லாம் நீங்க முடிச்ச எல்லா ஸ்டிச்சஸும் நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். இதுக்கு பேட்டர்ன் எல்லாம் செலக்ட் பண்ணது யாரு? நீங்க தான். இல்ல இங்க மேடமோ சாரோ பண்ணி இதைத்தான் நீ பண்ணணும்னு உங்களை சொன்னாங்களா? உங்களுக்கு பிடிச்சி நீங்க செலக்ட் பண்ணி நீங்களா தானே ஒர்க் பண்ணீங்க. இப்போ வந்து இதோட மெட்டீரியல் நாலேஜ் எல்லாம் உங்களுக்கு பர்ஃபெக்டா தெரியுமா? இந்த மெட்டீரியல் வாங்கணும், இப்படிதான் பிரைஸ் இது பண்ணணும்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறோமா? குவாலிட்டியா எப்படி மெட்டீரியல் பார்த்து வாங்கணும்னு எல்லாம் சொல்லி தந்திருக்கீங்களா? மெட்டீரியல் நேம் எல்லாம் நல்லா தெரியுங்களா? ஓகே. ஸோ இதுதான் இவங்க வந்து கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணது. 2 பிளவுஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க பாருங்க. இது 7 ஃப்ரேம். இவங்க வந்து கூத்தூர்ல இருந்து நமக்கு ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ பர்ஃபெக்டா இன்னைக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா ஒரு ஆரி டிசைனர் ஆட்டு அவங்க வந்தாச்சு. வந்து உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க கரண்ட்லி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்ல வந்து ஆரி போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்க. கஸ்டமருக்கு போட்டு கொடுத்துட்டு இருக்கீங்களா? கஸ்டமருக்கு கொடுத்து. சரி, அது மாதிரி நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, கிளாஸஸ்ல வந்து இப்போ 300 ஸ்டிச்சுன்னு சொல்லும் போது சார் எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க, 300 ஸ்டிச்சஸ் பாசிபிளான்னு கேட்பாங்க. நீங்க வந்து டெய்லி இங்க வந்து ஸ்டிச்சஸ் உங்களுக்கு என்ன மாதிரி ஸ்டிச்சஸ் சொல்லி தருவாங்க, நீங்க ஒவ்வொரு ஸ்டிச் அவங்க கரெக்ஷன் பண்ற ரீதி எப்படி இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டிச் சொல்லி தராங்கன்னு வைங்க, நீங்க போட்டு வரீங்க, தப்பா போட்டு வந்தா இங்க உள்ள ரியாக்ஷன் அவங்க எப்படி பண்ணுவாங்க? அதை பிரிச்சுட்டு மறுபடியும் அந்த ஸ்டிச் சரியாகிற வரைக்கும் 10 நாளானாலும் அந்த ஸ்டிச் தான் இல்ல முடிச்சாதான் அடுத்த ஸ்டிச்சுக்கு நாங்க போவோம். இல்ல இந்த ஸ்டிச் இப்படி கொஞ்சம் தப்பா வந்திருக்கு, நீ போட சரியாயிரும் விடவே மாட்டாங்க. அதை முடிச்சுட்டு அதை பிரிச்சுட்டு மறுபடியும் போட்டுட்டு அதை பினிஷ் பண்ணாதான் அடுத்த ஸ்டிச்சுக்கே நாங்க போவோம். சோ நீங்க ஒரு ஸ்டிச் தப்பா போட்டீங்கன்னா அந்த ஸ்டிச் கரெக்டா வர்றது வரை அடுத்த ஸ்டிச் சொல்லி தர மாட்டாங்க. அதே அந்த ஸ்டிச்சை நீங்க என்னைக்கு கிளியரா போடுறீங்களா, தப்பா போட்டு அதை பிரிச்சு விட்டுருவாங்க. நம்ம ஷாப்புக்கு வரும்போது என்ன சொல்லணும்னா, மெட்டீரியலோட நேம் வந்து தெரியாம இருப்பாங்க. உங்களுக்கு வந்து மார்க்கிங் சொல்லி தந்திருக்காங்களா? ட்ரேஸ் எப்படி எடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா? மெஷர்மெண்ட் எல்லாம் சொல்லி, அதுக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஏதாவது வாங்குவாங்க? அதெல்லாம் கிடையாதுல்ல. இப்போ வந்து இது என்ன ஸ்டோனு? சக்கரி ஜர்கான். சோ இதுல என்ன யூஸ் பண்ணிருக்கீங்க? இந்த ராஜாராணி பாட்டனுக்கு இதுக்கு உள்ளாடி என்ன இருக்கு? உள்ள ஃபுல்லா ஜம்கி இருக்கு. இந்த வாட்டர் ஃபில்லிங் பண்ணிருக்கீங்க. இது என்ன வர்க் பண்ணிருக்கீங்க? இது கட் பீட்ல வர்க் பண்ணிருக்கீங்க. சோ மெட்டீரியல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ இதுல இருக்க இந்த ஸ்டோனோட நேம் எல்லாம் சொல்லுங்க பாப்போம். இது என்னது? இது மிரர் வர்க். இந்த ஸ்டோன் ஃபிட்டிங் ஸ்டோன். இது டைனாட் குந்தன் ஸ்டோன். இது என்ன ஸ்டோன்? கிளிப் ஸ்டோன். இது ரைஸ் பீடு. இது டிராப் பீடு. அப்ப உங்களுக்கு வந்து மெட்டீரியல் நாலேஜ் எல்லாமே உங்களுக்கு கிளியரா தெரியும், அப்படிதானே? இது நீங்க தானே ஒர்க் பண்ணிருக்கீங்க. எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப அழகா இருக்கு. சோ இதெல்லாமே வந்து ஒரு வீடியோவும் நம்ம வந்து யூடியூப்ல போட்டுக்கிறோம். நம்ம பாக்குற சப்ஸ்கிரைபர் எல்லாமே வந்து வேணும்னா இது எல்லாம் தனித்தனியா அவங்க போய் பாத்துக்கலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க பண்ணதுதான். சோ இனி நல்லபடியாட்டு பிசினஸ் பண்ணி தனியாளா நின்று நிறைய பேர் கிளாஸ் சொல்லி தரணும். இப்போ நீங்க வந்து மத்த ஒரு கிளாஸ் இங்க முடிச்சா இங்க 2 பெனிஃபிட் இருக்குன்னு சொல்றோம். ஒண்ணு வந்து நீங்க ஆரி ஒர்க்கும் போடுறதுக்கு இது பண்ணீங்க. நீங்க டீச்சிங் இங்க கத்துக்கிறீங்களா, எப்படி சொல்லி தரணும்னு மத்தவங்களுக்கு அந்த இது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? மத்தவங்களுக்கு இப்ப நீங்க கிளாஸ் எடுக்க சொன்னா கிளாஸ் எடுப்பீங்களா? கண்டிப்பா. கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாம் சுணுக்கமா ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லி தராங்களா? எல்லாமே சொல்லி தரேன். அது மாதிரி நீங்க சக்சஸ்ஃபுல்லா வீட்டுல உட்கார்ந்துகிட்டு ஆரி ஒர்க்கும் பண்ணுங்க, 4 பேத்துக்கு சொல்லி கொடுங்க. ஒரு ஆரி ஒர்க் ட்ரெயினர் பெஸ்டா ஆகணும். சரியா? கூடிய சீக்கிரம் ஆன்லைன்ல நிரம்பி நிக்கணும் ஃபுல்லா. வாழ்த்துக்கள். இதுதான் நம்மளோட ஆரி ஒர்க்கோட கிளாஸோட ஃபுல் டீடைல்ஸ். நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸ்டாண்டு ஃப்ரேம் எல்லாம். இதுதான் பாத்துக்கிட்டீங்கன்னா 7 ஃப்ரேம் ஸ்டாண்டு ஒர்க் இந்த மாதிரி தான் ஒன்னொன்னா நம்ம 1 by 1 சொல்லி கொடுக்குறது. ஸோ கைஸ், நம்ம ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருச்சியில திருவானைக்கோயில ஏஜ் மால் கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு சக்சஸ் ஆரி பொட்டிக். நம்ம வந்து ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுமே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். பிளஸ் ஆரி ஒர்க்கும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ ஆரி ஒரு கிளாஸஸ் ஆன்லைன் ஆஃப்லைன் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க மறக்காம டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க சீட்டை புக் பண்ணிக்கோங்க. கிளாஸ் அவைலபிள் இருக்கு. அது மாதிரி ஆரி ஒர்க் ஆர்டர் தேவைப்படுறவங்களும் டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கலர் வாட்ஸ்அப் பண்ணி உங்க ஆர்டர் புக் பண்ணிக்கோங்க. நீங்க எந்த மாதிரி டிசைன் புக் பண்ணாலும் வித்தின் 4-5 டேஸ்ல டெலிவரி பண்ணிடுவோம் வித் குவாலிட்டி மெட்டீரியல். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோ மட்டும் நாளைக்கு சந்திக்கலாம். பாய்.